திருச்சி 10/6/2025. கதை எண் 1267. வீழ்ந்த மனக்கோட்டை. இந்திய சைக்காலஜி கையேடு புத்தகத்தை படித்தேன். அதை ஆனந்த் சி. பரஞ்ச்பே என்கிற சைமன் யூனிவர்சிட்டி பேராசிரியர் தொகுத்திருந்தார். ஐஐஎம் திருச்சியில் முதல் மாடி லைப்ரரியிலிருந்து எழுதுகிறேன். இந்த புத்தகத்திற்குள் ரமண மகரிஷி இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் இருந்ததால் தான் உளவியல் நோக்கில் தத்துவத்தை இவ்வளவு அழகாக அணுக முடியும் என்பதை உணர முடிந்தது. இவர் பரஞ்ச்பே ஃபுல் பிரைட் ஸ்காலராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்கிறார். மனோ நாசமே முக்திக்கு வழி என்பதை இந்த கையேட்டில் 571ஆம் பக்கத்தில் சொல்லியிருந்த விதம் அட்டகாசமாக இருந்தது. உடனே இந்த கதையை எழுது என்று என் மனமே சொல்லியது. அதுதான் நகைச்சுவை. ஆஸ்போன் என்கிறவர் எழுதிய புத்தகத்தில் பேஜ் 83 உள்ள விஷயத்தை பரஞ்ச்பே தன் கையேட்டில் பக்கம் 571 குறிப்பிட்டுள்ளார். மனம் என்பதை எதிரியின் கோட்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்குள்ளிருந்து எண்ணங்கள் பல கதைகளாக மாறி குபுகுபுவென எதிரி வீரர்கள் போல வந்த வண்ணம் இருப்பார்கள். வர வர நீங்கள் கொன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் முடிவில் கோட்டை விழுந்துவிடும். அடாடா அடாடா, என்ன ஒரு அழகான விளக்கம் என்று மின்னலை பாராட்டினாள். நல்ல புக்பா என்றாள்.